அதாவது இப்ப கோலிவுட் நடிகராக இருந்த விஜய் தற்போது கட்சி தலைவராக மாறி இருக்கிறார். எனவே அவருடைய கோலிவுட் நட்சத்திரங்கள், சக நட்சத்திரங்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், அதில் சிலர் அரசியல் கட்சிகளிலும் இருக்கிறார்கள். குறிப்பாக கமல்ஹாசன், மக்கள் நீதி மைய தலைவரும் மாநிலங்களவை எம்பியுமான கமல்ஹாசன் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நெஞ்சு பதைக்கிறது, கரூரிலிருந்து வரும் செய்திகள் பேர் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கின்றன. கூட்ட நெரிசல் சிக்கி உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கு என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கும் வார்த்தைகள் இன்றி திகைக்கிறேன். நெரிசலில் இருந்து மீட்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறேன் என அவர் பதிவிட்டிருக்கிறார். அதே போன்று நடிகர் ரஜினிகாந்த் வெளியிட்ட பதிவும் எக்ஸ் தளத்திலே ரஜினிகாந்தும் உடனடியாக ஒரு பதிவினை வெளியிட்டார். அதிலே கரூரில் நிகழ்ந்திருக்கும் அப்பாவி மக்களின் உயிரிழப்பு செய்தி நெஞ்சை உலுக்கி மிகவும் வேதனை அளிக்கிறது. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள், காயமடைந்தோருக்கு ஆறுதல்கள் என்று கூறியுள்ளார் ரஜினிகாந்த் உடனடியாக அந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தார் ரஜினிகாந்த். ஆனால் விஷால், கமல் ரஜினியை தவிர்த்து விஷாலும் அந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தனது எக்ஸ் தளத்திலே பதிவிட்டுள்ள விஷால், நடிகர் விஜயின் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பது மனவேதனை அளிக்கிறது. இது முழு முட்டாள்தனம் என விமர்சனம் செய்திருக்கிறார் விஜயின் பிரச்சார பாணியை. உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடையட்டும் என்று கூறியுள்ள அவர், அவர்களது குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களின் கட்சியால் குறைந்தபட்சம் இறந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று எனது அன்பான வேண்டுகோள். இனி வரும் காலங்களில் நடைபெறும் அரசியல் கூட்டங்களில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கும் என நம்புகிறேன் என்றும் அவர் விஷால் தனது எக்ஸ்எல்ல பதிவிலே கூறியிருக்கிறார். முழு முட்டாள்தனமான ஒரு பிரச்சார பாணியை கடைபிடிக்கிறார் என்ற வகையிலே நேரடியாக விமர்சனம் செய்திருக்கிறார் என்று நான் கூற வேண்டும். அதே போன்று நடிகர் சரத்குமார் பேசும்பொழுது, இந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்பையும் விஜய் தான் ஏற்க வேண்டும். ஏனென்றால் அவருக்கு கொடுக்கப்பட்ட காவல்துறையை எல்லாம் கிண்டல் செய்து பேசுகின்ற வகையிலே செயல்பட்டிருக்கிறார் அவர். இந்த முழு பொறுப்பையும் விஜய் தான் ஏற்க வேண்டும். நீதிமன்றம் ஏற்கனவே அவரை குறை கூறியிருக்கிறது. அந்த வகையில் தற்போது முழு பொறுப்பையும் விஜய் தான் ஏற்க வேண்டும் என்ற வகையிலே சரத்குமார் தெரிவித்திருக்கார். என்றால் அரசியல் பயணத்தில் முதன்மையானது பாதுகாப்பு. தன்னுடைய சுய பாதுகாப்பை ஒரு கட்சியின் தலைவர் உறுதி செய்து கொண்டால் மட்டும் போதாது, தொண்டர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதே தலைவரின் தலையாய கடமையாக இருக்க வேண்டும்.